ஓம் சக்தி. வழிபாட்டின் பலன்கள். தொழிலில் போட்டி பொறாமை உண்டு. உன்னை அழித்துவிட்டு உன் இடத்தை பிடிக்க சிரித்து பேசி மகிழி சதி செய்வான். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பில்லி சூனியம் செய்யும் பொல்லாத காலமாக உலகம் மாறிவிட்டது. அதனால் தான் வாரம் தவறாமல் மன்ற வழிபாட்டில் கலந்து கொள் என்கிறேன். கூட்டு வழிபாட்டினால் உன் ஊழ்வினை துன்பங்கள் தீரும். உன் மனம் தரிகெட்டு அலையாமல் கட்டுப்படும். சிவப்பு ஆடை அணிந்தே வழிபாடு செய்ய வேண்டும். தெய்வ சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் செவ்வாடைக்கு உண்டு. வழிபாட்டு மன்றங்கள் வெறும் பஜனை மடம் என்று எண்ணிவிடாதே. அவை சித்தர் பீடத்தின் துணை ஆலயங்கள். அங்கு நீ வைக்கும் வேண்டுதல்கள் என்னை வந்து சேரும். வார வழிபாட்டில் செவ்வாடை அணிந்து பய பக்தியுடன் வழிபாடு செய்து வா. என் முழு அருளையும் பெறுவாய் மகனே. அன்னையின் அருள் வாக்கு. போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும், செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம். மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இழுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள். அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும், செவி வழியாகவும் நுழையும், ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும். வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை. ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும். அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.